வணக்கம். வாங்க இன்றைக்கி உங்களுக்கு மாங்காவும் தேங்காயும் போட்டு ஒரு சாதம் செஞ்சு காட்டுறேன். இந்த சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு போயிடுங்க. வீடியோவை தயவுசெய்து தள்ளி விடாதீங்க. இது இந்தியாவில் நம்ம ஊரில் இதை மாங்காய் தானங்க சொல்லுவாங்க. இது மாங்கான்னு தான் கடையில் எழுதிருந்துச்சு. அதனால தான் இதை வாங்கி ஒரு ஜூஸ் போட்டு காட்டியிருந்தேன். அந்த ஜூஸை பார்த்துட்டு ஒரு மிஸ்ஸே வந்து சொல்கிறாரு, இது மாங்காய் கிடையாது, மாங்காய் வேறு மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து இதுக்கு வேறு பேர் நிற்கிறாரு, இதில் எழுதியிருக்கிறேன், அதை பாருங்கள். அப்படி இருந்தாக்கா உண்மையாக இருந்தாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய வீடியோ கிடையாது, வேறு யாரோடைய வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து திருடி போஸ்ட் பண்ணிக்கிறீங்களான்னு அவர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. இங்கே பாருங்கள், அன்றைக்கி நான் வெட்டின அந்த மாங்காய், 3/4 வயசு போட்டு 1/4 வயசு வச்சுருந்த மாங்காய், வெட்டின இஞ்சி, பச்சை மிளகா, நம்ம எல்லாத்தையும் போட மாட்டோம், கொஞ்சம் வெட்டி வைக்க தானே செய்வோம். அது வெட்டினது, அது மேலே வச்ச அந்த புதினா கீரை எல்லாமே அப்படியே இருக்குது. பார்த்துக்குங்க, இது திருட்டு வீடியோ கிடையாது, இது என்னுடைய வீடியோ தான். இது அவருக்கு தெரியாத சொல்லிட்டார், பதில் கொடுத்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த மாங்காவை நல்லா நான் வந்து கழுவிட்டு இது மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா நான் சீவி எடுத்துக்கிறேன். இதில் என்ன பாருங்களேன், உண்மையாலுமே வந்து 3D வீடியோ போகிறவங்களுக்கு வந்து லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறாங்க. உழைப்பை கொடுக்குறவங்களுக்கு வந்து திருட்டு பேர் கிடைக்குது. எனக்கு அதுதான் கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், இது என்னோடய வீடியோ தானிட்டுன்னு. இப்போ இந்த மாங்காய் வந்து நான் சீவிக்கிறேன். இந்த மாங்காய் சீவி எடுத்துகிட்டு இப்போ வானலை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கூட உளுத்தம்பயிறு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பயிறு போட்டுக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பயிறு போடுறேன், எண்ணெய் அதிகமாக போடுறேன் என் பிள்ளைங்களுக்கோசரம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை போட்டுக்கிறேன். 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு வெட்டின இஞ்சி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது இப்போ நல்லா செவந்துதுக்கு அப்புறம் வந்து நான் திருவி வச்சுருக்கிறேங்களா அந்த மாங்காய் அதில் போட்டுக்கிறேன். மாங்காய் வதக்கிட்டு கொஞ்சமாக லேசாக ரொம்ப வதக்காதீங்க, கொஞ்சம் வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து திருவின தேங்காய் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ 1 கப்பு அரிசியை வந்து நான் கழுவிட்டு வேக வச்சுக்கிறேன், உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ அந்த சாதத்தை வந்து அதில் போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். நான் ஒரு மாங்காய் போட்டுக்கிறேன், புளிப்பு அதிகமாக இருக்குதுன்றதுக்கோசரம். உங்களுக்கு புளிப்பு இல்லாத மாங்காய் வந்தாக்கா நீங்கள் கூட வந்து போட்டுங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சோண்டு வந்து தேங்காய் சேர்த்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க, தேங்காய் போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது தேவையான அளவுக்கு வந்து கொத்தமல்லி கீரை போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ இதை கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் மாங்காய் சாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.